காரை புரட்சி மணியின் கனிவான வணக்கம். இது ஒரு விடியல் தரும் வெண்ணிலாவின் சிறப்பு நிகழ்ச்சி. நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம்னா திருவாரூர் மருத்துவக் கல்லூரிக்கு பக்கத்தில் எதிர நிற்கிறோம். ஏன் இந்த இடத்துக்கு வந்திருக்கோன்னா, நேற்று 3/12/2024 திருவாரூர் புலிவலம், அதாவது பெரியாரின் பெருந்தொண்டர் ஐயா எஸ்.எஸ். மணியம் அவர்களுடைய புதல்வரும் இப்போ திருவாரூர் மாவட்ட திராவிடர் கழக துணைத் தலைவராக இருக்கிற ஐயா அருண்காந்தி அவர்களுடைய தந்தையாருமான ஐயா கிருட்டிணமூர்த்தி அவர்கள் நேற்று இயற்கை எழுதினார். இறந்துட்டாப்புல. ஆனா இறந்தா நம்மளாம் என்ன செய்வோம்? உடனடியா அதுக்கான மேளத்தாளம், அதுக்கான வெடி, மற்ற அமக்களமா வேற சிந்தனையில அவங்களோட கொண்டு போய் சில பேர் புதைப்பாங்க, சில பேர் தீ வச்சு எரிப்பாங்க. புதைச்சா அந்த உடல் மண்ணோட மண்ணா போகும், எரிச்சா சாம்பலா போகும். ஆனா ஐயா அருண்காந்தி அவர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? உடனுடைய தன்னுடைய தந்தையாருடைய அந்த உடலை இந்த மருத்துவக் கல்லூரிக்கு இப்போ தானமா கொடுத்துருக்காங்க. எதுக்காக தெரியுங்களா உங்களுக்கு? அதாவது மருத்துவம் படிக்கிறாங்களே, நாளைக்கு மருத்துவரா வந்து பல்வேறு உயிர்களை காப்பாற்றக்கூடிய அந்த மருத்துவ படிப்பு படிக்கிற மாணவர்களுக்கு அந்த உடல் ஆய்வுக்காக தானமா கொடுத்துருக்காங்க. நாம என்ன செய்யறோம்? போய் புதைக்கிறோம், எரிக்கிறோம். அது புதைக்கும் போது கூட பல சங்கடங்கள். அங்கேயும் ஒரு யுத்தம் நடக்குது. 4 புள்ளன்னா யாரு மண்ணெளி போடுறதுன்னு, சோறு போடுறதுக்கோ மற்ற உதவுறதுக்கோ போட்டி இல்லை. ஆனா மண்ணு யாரு போடுறதுக்குன்னு நம்ம சட்டை போட்டுட்டு இருக்கோம். ஆனா அந்த அறிவுபூர்வமான ஒரு பகுத்தறிவு சிந்தனையா அவங்க இதை செஞ்சிருக்க காரணம் என்னன்னா, அருண்காந்தி ஐயா அருண்காந்தியோடைய தாத்தா வந்து எஸ்.எஸ். மணியம் அவர்கள். அவர் அதிக கல்வி அறிவு இல்லாட்டினாலும் பகுத்தறிவு சிந்தனை கொண்டவர். பெரியார் கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஐயா அவர்கள் தன்னுடைய புதிய கண்டுபிடிப்பா தென்னமட்டையிலிருந்து கயிறு பிரிக்கிற இயந்திரத்தை அப்பயோ கண்டுபிடிச்சு தமிழ்நாடு அரசால மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் பல பாராட்டும் சான்று பெற்றவர். அப்படி சுயமரியாதை இயக்கத்துல பகுத்தறிவு சிந்தனையோடு அவங்க பயணிச்சதுனாலதான் அவங்க அடுத்த தலைமுறை இப்போ இறந்து போன இயற்கை எழுதிய ஐயா கிருட்டிணமூர்த்தி அவர்களும் பகுத்தறிவு சிந்தனையாளர் அவர்கள். அதை தாண்டி 3வது தலைமுறை நம்ம அருண்காந்தி, அதாவது திருவாரூர் மாவட்ட திராவிடர் கழக துணைத் தலைவராக இருக்கக்கூடிய அருண்காந்தியும் பல்வேறு பொறுப்புகளிலும் இருக்கிறார். இருந்தாலும் தன்னுடைய தந்தையோட உடலை இறந்த பிறகும் இருக்கிறப்பையும் இந்த சமூகத்துக்கு பயன்பட்டது, இறந்த பிறகும் இந்த சமூகத்திற்கு, இந்த மருத்துவக் கல்லூரிக்கு, இந்த மருத்துவம் படிக்கிற மாணவர்கள் பயன்படுன்னு அவர் கொடுத்திருக்கிறது பெரிய பாராட்டுக்குரிய விஷயம். அதுல ஐயா அவர்களுக்கு, அருண்காந்தி அவருக்கு என்னுடைய சார்பிலும் உங்களுடைய சார்பிலும் நன்றியும் வாழ்த்தும் பாராட்டையும் தெரிவிச்சுக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.